இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, என்னங்க சொல்றீங்க? அப்படியா? என்ன திரு? சரி, நான் உடனே அங்க கிளம்பி வரேன். என்னப்பா திரு, என்னாச்சு? நம்ம ஓஎம்ஆர் சைட்ல மாடியில இருந்து சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு. என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, நம்ம கம்பெனியோட முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் அது. அதுல போய் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. திரு, என்னப்பா பிரச்சனை? திரு, பதட்டப்படாதப்பா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், புரியுதா? திரு, சரி, பத்ரண்டா. நான் பாத்துக்கிறேன். திரு, நானும் கூட வரவா? வேணாம், நானே பாத்துக்கிறேன். சரி, ஜாக்கிரதைப்பா. பாத்துப்பா. மேடம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். சரி, நான் உடனே திருக்கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே மேடம். ச்சே. ஐயோ, திரு போன் எடுக்க மாட்டேங்கிறானே. என்ன அநியா இது? சவர் இடிஞ்சு விழுந்து குழந்தை உயிர் போயிருந்தா நீயா கொடுப்ப? சும்மா பரசுராப் குரூப் ஆஃப் கம்பெனி நம்பர் 1 கம்பெனின்னு விளம்பரப்படுத்திக்கிட்டா போதுமா? ஒரு பொறுப்பு வேணாமா? இப்பவே இந்த ப்ராஜெக்ட் ஓனர் இங்க வந்து ஆகணும், இல்லன்னா நடக்கிறதே வேற. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் அப்பவே ஃபோன் பண்ணிட்டேன். சார் வந்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. இதோ வந்துட்டாரு. சார் வந்துட்டாரு. அதோ பாருங்க, சார் வந்துட்டாரு. வாயா வா. இதானே பில்டிங் கட்டுற லட்சணமா? இதுக்கு தான் நாங்க உங்க கம்பெனியை தேடி வந்து வாங்கணுமா? வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதுக்குள்ள மொத்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்த குழந்தை செத்து போயிருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னங்க பொறுமையா இருக்கிறது? எதுக்கே பொறுமையா இருக்கணும்? ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றத ஒரு நிமிஷம். நீங்க பில்டிங் நல்லா கட்டுவீங்கன்னு தான் நாங்க உங்ககிட்ட வாங்க இதே வந்தோம். சிமெண்ட் இது பாரியா? இதே சிமெண்டா? உங்க ஊர்ல இதான் சிமெண்ட்னு சொல்லுவாங்களா? இது சிமெண்ட் இல்லையா, சாம்பல். வெறும் சாம்பல்.